ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம்மை மீட்க பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். வில்லியம் தாமஸ் ஸ்டட் என்பவர் 1849 ஆண்டு முதல் 1912 ஆண்டு வரை இங்கிலாந்தில் வாழ்ந்து வந்தார். இவர் ஒரு ஆங்கில பத்திரிகையின் எழுத்தாளர். அவர் பதிப்பாசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். துப்பறியும் பத்திரிகைகளை அக்காலத்தில் வெளியிட்டு சர்ச்சைக்குரிய பத்திரிகை ஆசிரியர் என பெயர் எடுத்தவர். இவர் குறிப்பாக சிறுவர் நலன், சமுதாய நீதி, இங்கிலாந்து குற்றவியல் சட்டத்தில் மறுமலர்ச்சி ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டவர். இவர் சமாதான மகாசபை கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக 1912 ஆண்டு டைட்டானிக் கப்பலில் பயணித்தார். அந்த சமயம் அமெரிக்காவின் அதிபராக இருந்த வில்லியம் ஹாவர்ட் இவருக்கு விசேஷ அழைப்பு கொடுத்திருந்தார். டைட்டானிக் கப்பல் மூழ்கின இரவு அன்று வில்லியம்ஸ் இரவு உணவை மிகவும் உற்சாகமாக சக பயணிகளுடன் பேசிக்கொண்டே அருந்தினார். சுமார் இரவு 10:30 மணிக்கு தூங்கச் சென்று விட்டார். கப்பல் பனிமலை மீது மோதினவுடன் அநேக பெண்களும் சிறுவர்களும் உயிர்மீட்சி படகினுள் செல்வதற்கு இவர் உதவினார். தனக்கு கிடைத்த பாதுகாப்பு மேல் சட்டையை வேறொரு பயணிக்கு சந்தோஷமாக கொடுத்துவிட்டு நீரில் மூழ்கி இறந்து விட்டார். இவர் ஏற்கனவே விபத்தில் சிக்கும் கப்பல்கள் குறித்தும், அப்படி விபத்தில் சிக்கும் கப்பல்களில் பயணிகளின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு பாதுகாப்பு சட்டைகளும் உயிர்மீட்சி படகுகளும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 2 முறை பத்திரிகைகளில் கட்டுரை எழுதியுள்ளார். 1886 ஆண்டே இது பற்றி எழுதியிருந்தார். 1892 ஆண்டும் எழுதியிருந்தார். இவைகளை கவனத்தில் கொள்ளாத கப்பல் முதலாளிகளின் கவனக்குறைவால் எச்சரிக்கை கொடுத்தவரே மரிக்கும் வகையில் 1912 ஆண்டு டைட்டானிக் கப்பல் மூழ்கி வேறு அநேகரும் அவருடன் மரிக்க நேரிட்டது. கடைசியாக வில்லியம்ஸை பார்த்த பிலிப் மார்க் என்பவர் சொல்லும்போது, ஒரு மரத்துண்டை வில்லியம்ஸும் ஜான் ஜேக்கப் என்பவரும் பிடித்து கொண்டு தண்ணீரில் மிதந்தனர். இருவருடைய கை கால்களும் மிக குளிர்ந்த நீரினால் உறைந்து போயிற்று. எனவே கட்டையிலிருந்து கைகள் விடுபட்டு இருவரும் மூழ்கி மரித்துவிட்டனர் என்றார். நன்கு தேடியும் வில்லியம்ஸின் உடல் கிடைக்காமலேயே போய்விட்டது. நம்மை நித்திய அழிவிலிருந்து காப்பாற்ற பல எச்சரிப்புகளை நம் இயேசுவானவர் வேத வசனங்களின் மூலமும் ஊழியர்கள் மூலமும் தருகிறார். அவைகளை நாம் அசட்டை செய்கின்றோமா? அப்படி அசட்டை செய்த பாவிகளை மீட்டு இரட்சிக்க அவர் தம் ஜீவனையே கொடுத்தார். அந்த தியாக பலியாகிய அன்பை உணர்ந்து இன்றே இயேசுவை ஏற்றுக்கொள்வோமா? இன்றைய வாக்குத்தத்தம்: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.